Welcome students, 8th Standard Math 6th chapter, Statistics, Exercise 6.1. Last class ungrouped data பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த கிளாஸில் grouped data என்னன்னு பார்க்க போகிறோம். Construction of frequency distribution table for grouped data. A grouped data is any value with a certain interval. இப்போ grouped data அப்படிங்கிறது with a certain interval, ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வல் சொல்லுவோம் இல்லையா, பிரிவு இடைவெளியில் இருக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், certain interval. The data can get values between certain range with the highest and the lowest value. நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஒரு ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கும். Continuous data can be tabulated in which is called a frequency distribution. இப்போ இந்த கண்டினியூஸ் டேட்டாவை நம்ம டேபிள் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் என்னென்னு சொல்கிறோம், frequency distribution. They can be graphically represented using histograms. இந்த கண்டினியூஸ் டேட்டாவை நம்ம எந்த கிராஃபில் மார்க் பண்ணலாம் அப்படின்னா ஹிஸ்டோகிராமில் மார்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the person age in a village, the height and weight of the students of your classes. ஒரு வில்லேஜ் எடுத்துக்கோம், அந்த வில்லேஜில் உள்ள பர்சன்ஸோட ஏஜஸ் நம்ம கால்குலேட், அதாவது டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அதெல்லாம் இப்போ குரூப்டு டேட்டாலாம் வரும். The height and weight of the students of your class. ஒரு கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹைட் அண்ட் வெயிட் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கலெக்ஷனுக்குலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், குரூப்டு டேட்டா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அன்குரூப்டு டேட்டாவை இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம டேலி மார்க்ஸ் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ 50 டேலி மார்க் நம்மளால் ட்ரா பண்ணுறது எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு தான் என்னென்னு சொல்கிறோம், இந்த குரூப்டு டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஃப்ரீக்வன்சி டேபிளில் கிளாஸ் இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. கிளாஸ் இன்டர்வல், இந்த ரேஞ்ச் ஆஃப் வேரியபிள் இஸ் குரூப்டு இன்டூ நம்பர் ஆஃப் கிளாஸஸ். கொடுத்துருக்க வேரியபிள் என்ன பண்ணணும், நம்ம கிளாஸ் இன்டர்வல்ஸில் ரைட் பண்ணணும். சிஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கிளாஸ் இன்டர்வல். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அப்பர் லிமிட் யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் த லோயர் லிமிட் எல் ஆஃப் த சிஐ ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். For example, marks for the CI, அதாவது class interval 10 to 20 can be written as the 10 to 20 where class size 20 minus 10. இது ரெண்டுக்குள்ள கேப் எவ்வளோ இருக்கும், 10 இருக்கும். இப்போ இந்த 10லேருந்து 20 எடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ள கேப் 10 இருக்கும். இப்போ 20லேருந்து 30 எடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட கேப் என்னவாக இருக்கும், 10 இருக்கும். இப்போ கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் சீரீஸ்னு ஒன்று இருக்குது, டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு இருக்குது. இப்போ 10, 20, 30, 40, 50 இதெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா இது கண்டினியூஸ் சீரீஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10லேருந்து 20, 20 to 40, 30, 30 to 40, 40 to 50, 50 to 60 இப்படி எடுத்துக்கிறது என்ன, கண்டினியூஸ் சீரீஸ். இப்போ டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னா இப்போ 11 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 20 இருக்குது, இங்கே 21 இருக்குது, இங்கே 30 இருக்குது, 31 இருக்குது, 40 இருக்குது. இப்போ இதோடைய கேப் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 11 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்கணும், 20 இருந்தது அப்படின்னா இது கண்டினியூஸ் சீரீஸில் வரும். இப்போ இங்கே 20, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 21லேருந்து 30, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 31 இருக்கா, இப்போ 31லேருந்து என்ன தான் எடுக்கணும், 40 எடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும், 41லேருந்து 50, நெக்ஸ்ட் ஒன் 51 to 60. இப்போ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் சீரீஸில் வரும். இப்போ இந்த டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் இருந்தது இல்லையா, இதை நம்ம இன்டூ கன்வெர்ட் பண்ணலாம். டிஸ்கண்டினியூஸ் சீரீஸை கண்டினியூஸ் சீரீஸில் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இன் கேஸ் த கிவன் சீரீஸ் ஆஸ் அ டிஸ்கண்டினியூஸ் we can make a continuous as follows. 11 to 20 இருக்குது, இதோடைய கேப் என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்கே இருக்குது என்ன, 11 இருக்குது, 21 இருக்குது, 31 இருக்குது, 41 இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாமே என்ன சொல்லுவோம், லோயர் லிமிட்டு சொல்லுவோம். இங்கே ரைட்டு 20, 30, 40, 50 இருக்குது, இது எல்லாமே அப்பர் லிமிட், லோயர் லிமிட், அப்பர் லிமிட். இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் இந்த கேப் எவ்வளோ கேப் இருக்குது இதுக்கு, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன இருக்குது, இங்கே 21 இருக்குது. 21லேருந்து இந்த 20யை சப்ராக்ட் பண்ணுறோம். 21லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட கேப் என்ன இருக்குது, 1 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 30க்கும் 31க்கும் பார்த்தோம் அப்படின்னா இதோட கேப் என்ன இருக்கும், 1 இருக்கும். நெக்ஸ்ட் 40, 41க்கு கேப் பார்த்தாலும் 1 இருக்கும். 50, 51க்கான கேப் என்ன இருக்கும், 1 இருக்கும். லோயர் பவுண்டரி ஈக்குவல் டு, இப்போ லோயர் லிமிட்டுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது லோயர் பவுண்டரி ஈக்குவல் டு லோயர் லிமிட் மைனஸ் half ஆஃப் த கேப். இப்போ ஃபஸ்ட் ஒன்ல லோயர் லிமிட் என்ன இருக்குது, 11 இருக்குது, மைனஸ் இதுக்கான ஃபார்ம் என்ன,
half of the gap கொடுத்துருக்க கேப்பை half ரெண்டாக பிரிக்கிறோம். இங்கே என்ன கேப் சொல்லியிருக்கோம், 1 சொல்லியிருக்கோமா. அப்போ 11 மைனஸ் 1/2 இன்ட்டு 1. இப்போ 1 பாதியாக பிரித்தா என்ன கிடைக்கும் நமக்கு, 0.5 இருக்குமா. 1 பாதி 0.5. அப்போ 11 மைனஸ் 0.5 ஈக்குவல் டு 10.5. 11லேருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 10.5 கிடைக்குது. நெக்ஸ்ட் இப்போது அப்பர் பவுண்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த கேப். லோயர் பவுண்டரி அப்படிங்கும்போது மைனஸ் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே கேப்பை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே அப்பர் லிமிட் அப்படிங்கும்போது கேப்பை வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது எவ்வளோ கேப் அப்படின்னா half ஈக்குவல் டு 20. அப்பர் லிமிட் என்ன 20 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 1ல் பாதி எவ்வளோ 0.5. இங்கே ஒரு 0.5 ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 20.5. இப்போ லோயர் பவுண்டரி எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 10.5 இருக்குது. அப்பர் பவுண்டரி எவ்வளோ இருக்குது, 20.5 இருக்குது. இப்போ இது மாதிரி நமக்கு டிஸ்கண்டினியூஸ் சீரிஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எவ்வளோ கேப்புன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கேப் அப்படிங்கிறது இந்த 20க்கும் 21க்குள்ள கேப்பு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்குது கேப்பு. இந்த எவ்வளோ கேப் இருக்கோ அதை ரெண்டாக பிரிங்க. இப்போ சப்போஸ் கேப் வந்து 2 இருக்குது அப்படின்னா அது ரெண்டாக பிரித்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இங்கே கேப் வந்து 1 தான் இருக்குது. இந்த 1 ரெண்டாக பிரித்தா 0.5 இருக்குது. என்ன கேப் வருதோ அந்த கேப் எடுத்துகிட்டு போய் லோயர் லிமிட்டோட அந்த 0.5 சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட்டோட அதே 0.5 ஆட் பண்ணுங்கள். இதுதான் கான்செப்ட். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாரு, அந்த டிஃப்ரென்ஸ்க்கான கேப் எடுத்துக்கோ. அந்த கேப்பை ரெண்டாக பிரித்து எவ்வளோ கேப்பு பிரித்ததுக்கப்புறம் இருக்கோ அது லோயர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணியிருக்கோம். லோயர் லிமிட்டில் சப்ராக்டு, அப்பர் லிமிட்டில் ஆடு. இப்போ டிஸ்கண்டினியூஸ் சீரிஸ் என்ன இருக்குது, 11 to 20, 21 to 30, 31 to 40, 41 to 50 இருக்குது. இதுவே நம்ம கண்டினியூஸ் சீரிஸ் ஆக்கணும் அப்படின்னா இந்த லோயர் லிமிட்லேருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 11லேருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 10.5 to இங்கே அப்பர் லிமிட் என்ன இருக்குது, 20 இருக்குது. இந்த 20யோட ஒரு 0.5 ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 20.5. நெக்ஸ்ட் செகண்ட் சீரீஸில் இங்கே 21 இருக்குது. 21ல் ஒரு 0.5 சப்ராக்ட் பண்ணோன்னா 20.5. இங்கே 30 இருக்குது. அதாவது அப்பர் லிமிட்டில் என்ன சொன்னோம், 0.5 ஆட் பண்ணுறோம். 30யோட ஒரு 0.5 ஆட் பண்ணும்போது 30.5. நெக்ஸ்ட் ஒன் லோயர் லிமிட்டில் 0.5 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். 31லேருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 30.5. நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் என்ன இருக்குது, 40 இருக்குது. இந்த 40யோட ஒரு 0.5 ஆட் பண்ணுறோம், 40.5. இப்போ இதே மாதிரி எவ்வளோ டிஸ்கண்டினியூஸ் சீரிஸ் இருந்தாலும் லோயர் லிமிட்டோட சப்ராக்ட் பண்ணுங்கள், அப்பர் லிமிட்டோட ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிடைக்கும்போது என்ன கிடச்சிருக்கு, 10.5 to 20.5, நெக்ஸ்ட் 20.5 to 30.5, 30.5 to 40.5, 40.5 to 50.5. இப்போ இங்கே கண்டினியூஸ் சீரியஸ் ஆகிருக்கும். இங்கே என்ன அப்பர் லிமிட் இருக்கோ அதுவே இங்கே லோயர் லிமிட்டாக இருக்கும். இங்கே என்ன அப்பர் லிமிட் இருக்குது அதுதான் இங்கே லோயர் லிமிட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் சீரியஸ் நமக்கு கிடச்சிருக்கு. Exercise 6.1 fourth question. Form the continuous frequency distribution table for the marks obtained by the 30 students in a 10th standard public examination. 10th standard students கான public examination கான மார்க் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 30 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. 328, 470, 465, 375, 325, 298. இப்போ இப்படி இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இவங்களுடைய மார்க்ஸை வந்து நம்ம டேப்லெட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம், கிளாஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கிளாஸ் இன்டர்வல் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இருக்கிறதுலையே லோயஸ்ட் வேல்யூ, அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 157 இருக்குது. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன 157 இருக்குது. லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 495 இருக்குது. இப்போ நம்ம டேபிள் வந்து 150லேருந்து ஒரு 500 வரைக்கும் எடுத்துக்கலாமா. 150ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500ல் முடிகிற மாதிரி நம்ம டேபிள் மேக் பண்ணிக்கலாம். கிளாஸ் இன்டர்வல், டேலி மார்க்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி. கிளாஸ் இன்டர்வல் என்னென்னு எடுத்துக்க போகிறோம், 150. இந்த 150 இப்போ டேரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து 50, 100 அது மாதிரி எடுத்துக்கக்கூடாதான்னா நமக்கு லோயஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 157. அப்போ இதுக்கு நியரஸ்ட்டாக உள்ளது என்ன, ஒரு 150 அதுலேருந்து எடுத்துக்கலாம். 150 to 200, 50 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் 200 to 250, 250 to 300, 300 to 350, 350 to 400, 400 to 450,
450 to 500. இப்போ ஃப்ரீக்வன்சி ரைட் பண்ணுறோம். 150லேருந்து 200க்குள்ளே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எவ்வளோ பேர் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கோம். 150 200ல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 2 கொடுத்துருக்கோம். இப்போ 150க்கு அதிகமாக 200 இருக்கா, அதாவது 199க்குள்ளே பாருங்கள். 199க்குள்ளே இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 2 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 200லேருந்து 250 வரைக்கும் மார்க்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல 200லேருந்து 250 வரைக்கும் கவுண்ட் பண்ணு. 3 ஸ்டூடெண்ட்ஸ். 250 இருந்தது அப்படின்னா அதை நெக்ஸ்ட்டு ரோவில் சேர்த்துக்கணும். 249 வரைக்கும் இந்த செகண்டில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 250 to 300. இப்போ 250 to 300. 250ல் ஸ்டார்ட் பண்ணி 299 வரைக்கும் உள்ளவங்கள இந்த தேர்ட் ஒன்ல சேர்த்துக்கோங்க. எவ்வளோ இருக்காங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 300 மார்க் இருந்தது அப்படின்னா இங்கே சேர்க்கணும். 300 மைனஸ் 350, அதாவது 300 to 350 மைனஸ் இல்லை, கிளாஸ் இன்டர்வல் 300 to 350க்குள்ள 5 ஸ்டூடெண்ட்ஸ். 350 to 400, 350லேருந்து 399 வரைக்கும் உள்ள மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒன் 400 to 450, 4 ஸ்டூடெண்ட்ஸ். 450 to 500, அதாவது 499 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இந்த 3ல. இப்போ இதுக்கான டேலி மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று 2 இருக்கா, 2 டேலி மார்க். நெக்ஸ்ட் ஒன் 3 இருக்குது. சிக்ஸ்த் ஒன் வந்து ஃபிஃப்த் லைன் கிராஸ் லைன் போடுவோமா, 1 2 3 4. ஃபிஃப்த் லைன் எப்படி இருக்கும்? கிராஸ் லைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்களா, டேலி மார்க்ஸ் வந்து ஃபிஃப்த் லைன் கிராஸ் லைன் போடுவோம். 7 அதே மாதிரி 1 2 3 4, ஃபிஃப்த் லைன் கிராஸ் லைன் 6 7. இப்போ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 30 இருக்கும். இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணும்போது 30 வரல, ஒன்று அதிகமாகவோ கம்மியாக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு மீனிங். அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் குரூப் டேட்டா டிஸ்கன்டினியூஸ் சீரிஸை எப்படி கண்டினியூஸ் சீரியஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.